நான் எதுவுமே நல்லது நடக்கல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஒரு தாட்னாலேயே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நல்லா நடந்தால் பரவாயில்ல, நடக்காதது நம்ம ஏன் போன அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஓட்டு நிறைய பேர் பதிவு பண்ணுறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு வேலைன்னு ஓடிடுறாங்க. இல்லை ஏதாவது ஒரு காரணம் ஓட்டு போட்டு நம்ம ஓட்டு போட்டால் என்ன தீர்மானம் ஆகுது, ஒரு ஓட்டுனால வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லி போடாமல் இருக்காங்க. கிட்ஸை பார்த்துக்கும் போது அவங்களால போய் ஓட் பண்ண முடியும். இது மாதிரியான சில்லி ரீசன்ஸ் தான் they should avoid it. I know இது மக்கள் பண்ற ஒரு முட்டாளான ஒரு செயல். The News Today இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 40% மக்கள் ஓட்டு போடுறதே கிடையாது. அது எதனால அப்படின்றத அவங்க கிட்டே போயிட்டு நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. இது மக்கள் பண்ற ஒரு முட்டாளான ஒரு செயல். உங்களுக்குன்னு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. உங்க கையில ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கு. நீங்க யாரை உங்க தலைவனா தேர்ந்தெடுக்கணும், யார் உங்களை ஆட்சி செய்யணும், யார் வந்தா சிறப்பா இருக்கும்னு. அதனால ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்க கண்டிப்பா ஓட் பண்ணியே ஆகணும். ஸோ ஓட் பண்ணாதவங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப ஒரு லாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, நீங்கள் ஓட் பண்ணலையோ அவங்களுக்கு குடியுரிமையே மறுக்கப்படணும். யார் ஓட்டு பண்ணலையோ அவங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக அதனால் எல்லா மக்களும் ஓட்டு பண்ணணும். நல்லா சிந்திச்சு யார் உங்களுக்கு உங்கள் தொகுதியில் நல்லவர்னு தெரிஞ்சு, அது சுயேட்சையாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தாலும் சரி, உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு பண்ணியே ஆகணும். யாருமே பிடிக்கலையா அட்லீஸ்ட் நோட்டோக்குனாவது ஓட் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய குறிப்பு. ஆனால் ஓட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓட் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக குடியுரிமை மறிக்கப்படணும். அவங்களுக்கு அந்த லீவ் கேன்சல் பண்ணணும். அந்த லீவுக்கு டபுள் காஸ்ட்டாக நீங்கள் கவர்மெண்ட் அவங்களுக்கு கட் பண்ணணும். இது என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட். இல்ல உரிமை எடுத்துக்க போடுறதுக்கான டே தான், பட் போடுறது இல்லைன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நிறைய ரீசன்ஸ் சம்டைம்ஸ் நீங்க சென்னையா லிவிங்கா இருப்பீங்க, பட் உங்களோட ஓட்டு மேபி யுவர் பார்ன் பிளேஸ்ல இருக்கும். ஸோ டிராவல் போய் நான் ஓட்டு போட்டுட்டு வரணும், எனக்கு டிராவலோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு டே தான் லீவ் கிடைக்குது, நான் ஏன் ஊருக்கு போகணும்னு இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ். சம்டைம்ஸ் மேரிட் கேர்ள்ஸ்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்ஸை பார்த்துக்கணும்னு இருக்கும். கிட்ஸை பார்த்துக்கும் போது அவங்களால போய் ஓட் பண்ண முடியும். இது மாதிரியான சில்லி ரீசன்ஸ் தான் they should avoid it. I know, பட் நானுமே அதை தான் பண்றேன். எனக்கு கிட்ஸ் இருக்காங்க, சம்டைம்ஸ் போய் ஓட்டு போட முடியல. என்னோட ஓட்டு என்னோட பார்ன் பிளேஸ்ல இருக்கு, என்னால போய் போட முடியல. எனக்கு டிராவல் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் ரீசன்னால தான். சாரி, நானே போடல. கண்டிப்பா இந்த வாட்டி நான் போடுறேன். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு போடணும். ஓட்டு போடுறதுனால நல்லது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுதான் யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா எதுவுமே நல்லது நடக்கல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஒரு தாட்னாலேயே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நல்லா நடந்தால் பரவாயில்ல, நடக்காதது நம்ம ஏன் போன அட்டென்ஷன் கொடுக்கணும், அந்த இன்டென்ஷன் தான். ஏன்னா எனக்கே அது இன்டென்ஷன் இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது அவங்க பிடிச்ச கட்சி ஓட்டு போடுறாங்க, பட் ஜெயிக்கிறது 2 கட்சி தான். அதனால தான் ஓட்டு போடுறவங்க திங்க் பண்ணி போகணுமா அனுமானம் செய்யறாங்க. பட் ஓட்டுன்றது நம்மளோட உரிமை இல்ல. மேபி ஏதாவது ஒரு லக்ல சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா மேபி இந்த ஆட்சியில் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓட் போடலாமா இல்லை அப்படியே ஓட் போட்டே ஆகும். ஓட் போட நம்ம முடியுமா? தேங்க்யூ. ஓட்டை பதிவு பண்ணி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஒரு பயம் முடியாது. நம்ம ஓட்டு போடுறதுக்கு வரணும். அதெல்லாம் ஓட்டு நிறைய பேர் பதிவு பண்ணுறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு வேலைன்னு ஓடிடுறாங்க. இல்லை ஏதாவது ஒரு காரணம். வயசு பசங்களாம் பார்த்தோம்னா மொபைல் நோண்டிக்கிட்டே காலத்தை கடிச்சிடுறாங்க. பெரியவங்களாம் பார்த்தோம்னா உழைப்புன்னு போயிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா சீரியலில் கிடந்துடுறாங்க. ஒரு சிலர் சினிமாவில் கிடக்குறாங்க, கிரிக்கெட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன சொல்லுவாங்க மறந்துட்டாங்க, ஓட்டு போடுறது. அப்போ கவனம் குறையுது. அரசியலை பற்றி யாருமே பார்க்குறது இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கணும், அரசியலை தெரிஞ்சுக்கணும். அரசியலை தெரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு மக்களை மாட்டிகிட்டு இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த ஓட்டை பற்றி சுத்தமாக தெரியாது. நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் இது மட்டும்தான். ஓட்டு போட்டு நம்ம ஓட்டு போட்டால் என்ன தீர்மானம் ஆகுது, ஒரு ஓட்டுனால வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லி போடாமல் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஓட்டுன்னு நிறைய ஓட்ஸ் இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இனிமேல் ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் பல சுவாரஸ்யமான கொஷின்ஸோட நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் உங்களுக்கும் மக்கள்கிட்ட இந்த கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சீரியன் அலாங் வித் கேமராமேன்